வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதங்களை அளிக்கும் அதிகாலை வேளை. அதிகாலை வேளை பல அற்புதங்களை அள்ளித்தரவல்லது. விடியற்காலை 4 மணிக்கு எழும் பழக்கம் வாழ்வில் பல அற்புதங்களை செய்யும். கற்பகத்தரு நேரம் என்று சொல்வார்கள். மிக அமைதியான சூழ்நிலையால் மனமும் அமைதியாக இருப்பதால் சிந்தனை கூர்மை, விழிப்புணர்வு, தவத்தினால் பிரபஞ்ச பேராற்றலோடு கைகோர்த்தல் என அற்புதமாக இருக்கும். விடியல் என்பது நமக்கான நேரமாகும். வாழ்க்கையின் இலக்கை அமைதியாக சிந்திக்கலாம், தெளிவாக திட்டமிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நமது வாழ்க்கை மிக அழகாக மாற ஆரம்பிக்கும். அற்புதம் நிச்சயம் நிகழும். அனுபவித்தவர்களுக்கு இது புரியும். மார்னிங் மேஜிக், அதிகாலை அற்புதம் எனும் ஒரு புத்தகம். அதில் முக்கியமான 6 விஷயங்கள். அதனை சேவர்ஸ் என்கிறார்கள். அதாவது காலை எழுந்தாச்சு, நிறைய நேரம் இருக்குது, என்ன செய்யலாம் என நினைப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ள குறிப்பு சேவர்ஸ். எஸ் ஃபார் சைலன்ஸ், பிரேயர் அண்ட் மெடிடேஷன் செய்தல். ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள். வி ஃபார் விசுவலைசேஷன், ட்ரீம்ஸ், கனவு வரைபடங்கள். இ ஃபார் எக்ஸசைஸ், உடற்பயிற்சிக்கான நேரம். இ ஃபார் ரீடிங், லேர்ன் ஆர் ரீட் டு கெட் நாலேஜ். எஸ் ஃபார் ஸ்கிரைபிங், டு டூ டாஸ்க். சரி, தமிழில் சற்று விளக்கமாக பார்ப்போமா? எஸ் சைலன்ஸ், அதிகாலை நேரம் 4 to 6 மிக அற்புதமானது. அந்த அமைதியான நேரத்தில் சிரித்த முகத்தோடு அழகாக அமர்ந்து தியானிக்கலாம். தியானம் என்ற அகத்தவம் மட்டுமே நமது உள்முக பயணத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும். ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ், சங்கல்பம், சுய கட்டளைகளை எழுதலாம், வாசிக்கலாம். நான் மிக அழகாக இருக்கிறேன், நான் மிக அமைதியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நான் மிகவும் திறமையாக செயல்படுகிறேன். இப்படி நமக்கு தேவையான தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளை நம் சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ப வடிவமைத்து வான்காந்த களத்தில் கலக்கவிட வேண்டும். 3வது விஷுவலைசேஷன், நமக்கு என்ன வேண்டும் என்பதை மனத்திரையில் காட்சிப்படுத்தி விஷுவலைஸ் செய்து அந்த நிகழ்வு நடந்துவிட்டதைப் போல கற்பனை செய்து அதனை ஆனந்தமாக அடிக்கடி நினைத்து பார்த்து பிரபஞ்சத்தில் பேரியக்க மண்டலத்தில் பதிவு செய்ய வேண்டும். இ ஃபார் எக்ஸசைஸ், எளிய முறை உடற்பயிற்சி, சூரிய நமஸ்காரம் அல்லது வாக்கிங் என்று பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆர் ஃபார் ரீடிங், தன்னம்பிக்கை தரும் புத்தகங்களை வாசித்தல். தினம் ஒரு திருக்குறளை வாசிக்கலாம். வாழ்க்கை மலர் புத்தகத்தில் அன்றைய தினம் உள்ள தகவல்களை படிக்கலாம். பகவத்கீதை வாசிக்கலாம். அதிகாலை வாசிப்பு பழக்கம் மிகப்பெரிய பொக்கிஷமாக ஆழ்மனதில் மிக ஆழமாக பதியும். எஸ் ஃபார் ஸ்கிரைபிங், குறிப்பெடுத்து கொள்ளுதல். நமது வாழ்க்கைக்கு சிறப்பு சேர்க்க என்னென்ன செய்ய வேண்டும், இன்னும் நம்மை எப்படி சீரமைத்துக் கொள்வது என்ற அகத்தாய்வு செய்து திட்டமிட்டு தெளிவாக வரிசைப்படுத்தி எழுதி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுதல். இப்படி 6 விஷயங்களை தொடர்ந்து செய்து வருவது மிகப்பெரிய அற்புதங்களை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வரும். என்ன நண்பர்களே, மேற்சொன்ன 6 விஷயங்களை நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்க்கையை வளப்படுத்தி வளமாக ஆக்கிக் கொள்வோமா? வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.